பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் சில பேர் ஒரு கேள்வி கேட்குறீங்க, பழைய ஏற்பாடு முக்கியமா புதிய ஏற்பாடு முக்கியமா என்று கேட்குறீங்க. பழைய ஏற்பாடும் முக்கியம், புதிய ஏற்பாடும் முக்கியம். இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபிரகாமின் கதை, தாவீதின் கதை, யோசேப்பின் கதை, இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு முக்கியம்தான். அவருடைய வாழ்க்கை, அவருடைய விசுவாசம் நமக்கு முக்கியம்தான். இருந்தாலும் நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம், குறிப்பாக கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அதற்கு மேலாக இப்பொழுது நாம் கடைசி காலத்தில் நெருங்கிவிட்டோம். கடைசி காலத்திற்குள் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த போதனைகள், கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அப்போஸ்தலர்கள் பேதுரு, பவுல் போன்ற அப்போஸ்தலருடைய நடபடிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டை நாம் அதிகமாக முக்கியத்துவப்படுத்த வேண்டும். பழைய ஏற்பாடு படிக்கப்பட வேண்டியவை, புதிய ஏற்பாடு என்பது கடைபிடிக்கப்பட வேண்டியவை. புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா கற்பனைகளும் போதனைகளையும் நாம் கடைபிடித்தால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை மாத்திரமே பார்த்து கொண்டிராமல் புதிய ஏற்பாட்டின் உபதேசங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து அவர் போதித்த போதனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அது நமக்கு முக்கியமாக இருக்கும். நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது என்று பேதுரு சொன்னது போல, நித்திய ஜீவனுக்கு செல்லக்கூடிய வழி இயேசுவே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் படித்து கொண்டிருந்தால் சோர்ந்து போவீர்கள். வெறும் சங்கீத புஸ்தகத்தையே படித்து கொண்டிருந்தால் நீங்கள் வளர முடியாது, ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேற முடியாது. இன்னும் பாலுங்கிற குழந்தையைப் போலவே இருப்பீர்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டை நீங்கள் ஒரு முறை வாசிச்சிங்கன்னா புதிய ஏற்பாட்டை 3 முறை வாசிக்கணும். புதிய ஏற்பாட்டில் உள்ள வெளிப்பாடுகள் நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற இருக்கிறது. ஆகவே விழிப்புடன் இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். புதிய ஏற்பாட்டின் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை கை கொள்ளுங்கள். காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று பெரையா பட்டணத்தார் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தது போல நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.